Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வெள்ளை பணியாரம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு நெய்வேத்தியமா இத பண்றது வழக்கம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டா எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். நான் இன்னைக்கு 1 கப் பச்சரிசி 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த கப்ல தான் 1 கப் அளந்து வச்சிருக்கேன். 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துட்டா சரியா இருக்கும். இதில் ஒரு 7-8 துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் மட்டும் தண்ணியில் கரைஞ்சா போதும். 3/4 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் மாவு தண்ணியாகிடும். வெல்லம் கரையிற வரைக்கும் காய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சிட்டு இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளைப்பாகு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம மாவு அரைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேங்காவை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. தண்ணிக்கு பதிலாக இந்த வெள்ளைப்பாகு தான் சேர்த்து அரைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு தேங்காவையும் அரிசியை மட்டும் அரைச்சிக்கோங்க. இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பாகை ஊற்றி அரைச்சிக்கலாம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா பணியாரம் நமக்கு சுத்தமாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதான் கரெக்டான பதம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மாவு இவ்வளோ கட்டியாக இருக்குது. இவ்வளோ கட்டியாக இருந்தால் பணியாரம் டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம பாகு மிச்சம் இருக்குது, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச பாகு இந்த பணியாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். 3/4 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். சரியான பதத்தில் நமக்கு மாவு கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிட்டு இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு குழிக்கரண்டியை வச்சு கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க. ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா உப்பிட்டு வரும். இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு. தேங்காய் சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த பணியாரம் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓன் குக்கிங் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.